கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை மீண்டுமாக சந்திக்கும் பொழுது ஆனந்தம் அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என் நன்றியை, வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு செய்தியை நாம் பார்த்து விட்டோம். அந்த பிறவி சப்பானியை நாம் சந்தித்தோம். தொடர்ந்து சில சங்கதிகளை இன்றிலிருந்து பார்க்க இருக்கிறோம். இந்த சப்பானி சுகமானது பலருக்கு பிரமிப்பு, சிலருக்கு பெருத்த எரிச்சல். இவைகளின் அடிப்படையிலே அப்போஸ்தலர்கள் இந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் ஆக்கிரமித்திருப்பது ஆண்டவருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த பிறவி சப்பானிக்கு எப்படி சுகம் கிடைத்தது? ஆலயத்திற்கு வெளியே தள்ளப்பட்ட இவன் ஆலயத்திற்குள்ளே இவன் எப்படி பிரவேசிக்க முடிகிறது? தீட்டாக கருதப்பட்ட இந்த மனுஷன் எப்படி தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தான் என்பது பலருக்கு வியப்பாக இருந்தது, வினாவாக இருந்தது, கேள்விக்குறியாக இருந்தது. கேட்டார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் முதலாக சில வசனங்களை பார்ப்போமே. 12 முதல் 17 வரை. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நீ இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு. யார் அந்த கொலை பாதகன்? பரபாஸ். கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். 16 அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தியது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் இந்த அதிகாரத்தில் உயர்த்தி காணப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கே இந்த அதிகாரத்தில் அதிக முக்கியத்துவம் உண்டு. அதெல்லாம் பெரிய நாமம், பயங்கரமான நாமம், பரிசுத்த நாமம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக இந்த நாமம் எப்படி விளங்குகிறது? அறியாத நாமமாக விளங்குகிறது. அறியப்படாத நாமம். எப்படி? 17ஆம் வசனம் மீண்டும், சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தை அறியாதவர்கள், தேவகுமாரனுடைய நாமத்தை அறியாதவர்கள் எதை செய்தார்கள்? இயேசுவை பிடித்து சிலுவையிலே கொண்டிருக்கிறார்கள். அறியாத நாமம், அறிவு
அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தை பொறுத்தளவில் அறிவுன்னா உறவுன்னு அர்த்தம். ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், ஒருவருக்கொருவர் நெருங்கிய உறவு, நெருங்கிய தொடர்பு, ஆண்டவரை நெருங்கி அறிந்து அனுபவித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இவர்கள் மட்டுமல்ல, இதற்கு முந்தி அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய நாமத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் அநேகர் கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக பிரவேசிப்பார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம், அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள், அநேகர் இயேசுவை புறக்கணித்து பரபாசை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மெஜாரிட்டி இஸ் நாட் ரைட் ஆல்வேஸ். 1 + God இஸ் a மெஜாரிட்டி. தேவன் ஒருவரோடு இருந்தார், ஒருவன் தேவனோடு இருந்தால் அதுதான் பெரும்பான்மை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், ஏன் இவர்கள் அறியவில்லை? இவர்கள் செய்த தவறுகள் யாவை அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக அறியாமை. ஏற்கனவே நான் வாசித்தது போல அறியாமை இவர்களுடைய முதல் தவறாக காணப்படுகிறது. சொல்லிவிட்டார்கள் இயேசுவின் நாமம் என்று சொன்ன பிறகும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்களுக்கு பிடிக்கவும் இல்லை. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். மீண்டும் அவர்கள் கேட்கிறார்கள். 4ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4:7. அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். ஏற்கனவே சொல்லி ஆயிற்று, இயேசுவின் நாமம் என்று சொல்லி ஆயிற்று. இருப்பினும் அவர்கள் அறியவில்லை அல்லது அறிந்து கொள்ள விரும்பவில்லை என்று அவர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அறியாமல் செய்த பிழை என்று சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? இயேசுவை கொலை செய்தது அறியாமை என்று ஓரளவு சொன்னாலும், ஒரு மனுஷனை கொலை செய்வது பாவம் தானே, அறிந்துதானே செய்தார்கள். 10 கற்பனைகளை அறிந்தவர்கள் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனை அறிந்தவர்கள் துணிகரமாக செய்த பாவம் தானே இது. ஆக முதலாவதாக அறியாமை என்று எடுத்துக்கொண்டாலும் எதை அறியவில்லை அவர்கள்? முதலாவதாக தேவனை அறியவில்லை, கடவுளை அறியவில்லை, கடவுளுடைய குமாரனை அறியவில்லை. குமாரன் என்ன அர்த்தம்? பிள்ளை என்பதை விட பிரதிநிதி என்பது அதன் சரியான பொருளாகும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான அவருடைய குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். யோவான் 1:18. குமாரன்னா வெளிப்படுத்துகிறவர்னு அர்த்தம், பிரதிநிதி என்ற அர்த்தம். அந்த யோவான் 1:18க்கு அர்த்தம் என்ன? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கக்கூடிய அவருடைய ஒரே குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பொருள் என்ன? தேவனை யாரும் காண முடியாது, தேவனை அவருடைய குமாரன் மூலமாக காண முடியும். குமாரன் என்றால் பிரதிநிதின்னு அர்த்தம், தேவனுடைய பிரதிநிதி. குமாரன் என்றால் வெளிப்படுத்துகிறவர் என்று அர்த்தம், பிதாவை வெளிப்படுத்தக்கூடியவர் என்று அர்த்தம். பிரதிநிதி, வெளிப்படுத்துகிறவர் என்ற வார்த்தைகள் குமாரன் என்ற சொல்லுக்கு பொருள்களாம். சரி, ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் கற்பித்தார். அதை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் விமோசனம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பின்னும் கடவுளை அறியவில்லை, இரண்டாவதாக அவருடைய வசனத்தை அறியவில்லை, அவருடைய வார்த்தை அறியவில்லை, தேவனை அறியவில்லை, இரண்டாவதாக தேவ வசனத்தை அறியவில்லை. ரோமர் 10:17 வாசிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆக இயேசுவை அவர்கள் கொலை செய்தது, இப்பொழுது இந்த அற்புத சுகத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதது, அதற்கு காரணம் அறியாமை. இரண்டாவதாக அக்கிரமம். அவர்கள் கொலை செய்தார்களே. 19ஆம் வசனம் முதல் பாருங்கள். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று குறிக்கப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அவரை அறியவில்லை, உங்களுடைய அக்கிரமம் பெரிது, ஏனென்றால் அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள், எனவே குணப்படுங்கள், மனம் திரும்புங்கள் என்று பேதுரு அவர்களுக்கு புத்தி சொல்வதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அறியாத நீங்கள், அக்கிரமம் செய்த நீங்கள் குணப்படவில்லை என்றால் உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கிறது, ஆக்கினை நெருங்குகிறது. எங்கே? 22ஆம் வசனம் பாருங்கள். 22 முதலாக பார்க்கும் பொழுது, மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை, அது யாரு? இயேசு கிறிஸ்து, தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். நிர்மூலம், அழிவு, ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அறியப்படாத நாமம் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது.
அது ஆண்டவருடைய நாமம், இயேசு என்ற நாமம். அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அவரோடு உறவு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். இல்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆக்கினை தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. இது எச்சரிப்பாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்புவதற்கு, ஒரு அவிசுவாசி மனம் திரும்புவதற்கு, ஒரு பெயர் கிறிஸ்தவன் மனம் திரும்புவதற்கு சில முக்கியமான காரணிகள் வேதத்திலே உண்டு. அந்த முக்கியமான சில காரணிகளை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 1, 2, 3 சொல்வேன். எதற்காக சொல்லுவேன்? நீங்கள் குறிப்பெடுக்கிறீர்களே, அதனாலே. நீங்கள் குறிப்பெடுப்பதனாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அது உங்களுக்கும் காலாகாலத்துக்கும் பிரயோஜனம். அந்த குறிப்புகள் மூலமாக மற்றவர்களுக்கும் பிரயோஜனம். எப்படி? ஃபோன் பண்ணி சொல்வீங்களே, நேரில் கண்டா சொல்வீங்களே, SMS பண்ணுவீங்களா, வாட்ஸ்அப் பண்ணுவீங்களே. அதனால் நீங்கள் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற வார்த்தைக்கு இணங்க வாழ்வீர்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ்வீர்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ப வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சில காரணிகள். 1, தேவனுடைய வசனம். ஆண்டவருடைய வசனம் நம்மை மனம் திரும்ப செய்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வேதம் நம்மை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் நம்மை வேதத்தை விட்டு விலக்கும். நம்மை மனம் திரும்ப செய்ய ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய முதல் காரணி வேதம். 119 சங்கீதம் வசனத்தின் கீதம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் சில வசனங்களை பார்ப்போமா? 89, கர்த்தாவே உமது வசனம் என்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. 93, நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். மனம் திரும்ப செய்தீர்னு அர்த்தம். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் என்றெல்லாம் தொடர்ந்து வசனத்தின் மாண்பு, வசனத்தினால் கிடைக்கக்கூடிய மறுவாழ்வு, இவற்றை குறித்து 119 சங்கீதம் தெளிவாக பல வசனங்களிலே நமக்கு அறிவிக்கிறது. ஆக முதல் காரணி தேவனுடைய வசனம். 2வது காரணி தேவனுக்கேற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9, 10, 11 கூட நான் வாசிக்கலாம். வாசிப்போமா? இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. எதற்கு இந்த தேவனுக்கேற்ற துக்கம்? 10, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் எண்ணி விளங்க பண்ணினீர்கள். விளங்க பண்ணினீர்களா? தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டாடினீர்களா? செக் பாயிண்ட் போட்டிருக்காங்களே இங்கே 7 காரியங்கள். அதை மீண்டுமாக வாசித்து உங்களை நீங்களே உய்த்துணர்ந்து தற்பரிசோதனை பண்ணி பாருங்கள். முதலாவதாக மனம் திரும்ப செய்யும் முதற்காரணி தேவனுடைய வசனம். 2வதாக தேவ துக்கம். 3வதாக தேவ தயவு. தேவனுடைய தயவு நீங்கள் குணப்பட உங்களை ஏவுகிறது என்று சொல்லி ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம் நீங்கள் மனம் திரும்பி ஆக வேண்டும் என்று சொல்லி உங்களோடு போராடுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவனுடைய நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு, அதற்கடுத்த பயம், அது கூட நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரணியாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30, 31 நாம் பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 17, 30 முதலாக நான் வாசிக்கும் பொழுது, அறியாமையுள்ள காலங்களை, ஐயா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்று சொல்ல முடியாது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, அது யார்? இயேசு கிறிஸ்து. மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது பவுல் சொன்ன ஒரு காரியம். ஆக நியாய தீர்ப்பு.
ஒரு நாளிலே வையகத்தை நடுத்தீர்க்க ஆண்டவர் வரப்போகிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு தயாராக ஆயத்தமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கிரியைகளை, நம்முடைய சொற்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய அந்தரங்கங்களை, நம்முடைய பார்வைகளை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேதம் பற்பல வசனங்களிலே நம்மை ஏவுகிறது. முதலாவதாக தேவனுடைய வசனம், இரண்டாவதாக தேவனுக்கு ஏற்ற துக்கம், மூன்றாவதாக தேவனுடைய தயவு, நான்காவதாக தேவனுடைய நியாய தீர்ப்பு, ஐந்தாவதாக தேவனுடைய அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். மத்தேயு 11:28 பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். யார் வந்தாலும் சரி, பணமுமின்றி காசுமின்றி ரட்சிப்பை இலவசமாக வழங்குவேன் என்று சொல்லி தேவனுடைய அழைப்பு நமக்கு காத்திருக்கிறது. அந்த அழைப்பை சிறமேற்கொண்டு பொருட்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே வர வேண்டியது நம்முடைய கடமை. இயேசு ஒரு வழி அல்ல, இயேசு ஒரே வழி. நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்புக்கு அடிப்படை ஒரே ஒரு ஆள்தான், அவர்தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது ஒரு அனுபவம் என்று சொல்வதை விட ஒரு ஆள் என்று சொல்லலாம். கர்த்தர் என் ரட்சிப்பு என்று சொல்லி 27 சங்கீதம் 1 நாம் பார்க்கிறோம். The Lord is my salvation. சகைவின் வீட்டுக்கு ஆண்டவர் சென்றார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இயேசுவை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுதான் நம்முடைய பாவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய முற்றுப்புள்ளி. ஆண்டவரை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டும். மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். பாவத்தை விட்டு, பாவ பழக்க வழக்கங்களை விட்டு, பழைய மதத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை பற்றி கொண்டு வாழ வேண்டும். அதுதான் இவர்களுக்கு ஒரு தீர்வாக காணப்பட்டது. அதே 4ஆம் அதிகாரம் பாருங்கள், அப்போஸ்தலர் 4:11-12 இன்னும் விளக்கமாக பேதுரு சொல்லும் பொழுது, வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி வேற மார்க்கமே இல்லை, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான் என்று வாசிக்கிறோம். நாமம், அறியப்படாத நாமம் அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய நாமமே ரட்சிப்பு. அவர் மூலமாகத்தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் மூலமே அன்றி ஒருவரும் பிதாவினிடத்திற்கு வரான், பரலோகத்திலே போகான். எனவே அவரை நம்பி நாடி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது கடமை. ஆமா, இந்த பிரசங்கம் பண்ணினானே பேதுரு, அதனுடைய விளைவுகள் என்ன? ஒரு விளைவு விசனம், இன்னொரு விளைவு விசுவாசம். 2 விதமான முரண்பாடான விளைவுகள். 4ஆம் அதிகாரம் பாருங்க. முதல் விளைவு, அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். எரிச்சல், சினம், விசனம். முதல் விளைவு. 2வது விளைவு 4ஆம் வசனம், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. விசனம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. எல்லா கூட்டங்களிலும் இப்படி உண்டு. ஒரு கூட்ட மக்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம், இதெல்லாம் எதற்கு என்று சொல்லி அல்ல தட்டி செல்வார்கள். வேறு சிலர் என்ன செய்வார்கள்? மனம் திரும்பி விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வார்கள். முதலாவதாக அறியப்படாத நாமம், இரண்டாவதாக அலட்சியம் பண்ணப்பட்ட நாமம். அலட்சியம் பண்ணப்பட்ட நாமம் யாரெல்லாம் பார்க்கும் பொழுது, முதலாவது வசனத்திலே ஆசாரியர்கள், சேனை தலைவன், சதுசேயர் இவர்களெல்லாம் விசனப்பட்டார்கள், அலட்சியம் பண்ணினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இது புதுமையான ஒரு மதமாயிற்றே, இது வித்தியாசமான ஒரு இயக்கமாக காணப்படுகிறதே. வேரில் இதை பிடுங்க வேண்டும், முளையில இதை கிள்ளி எறிய வேண்டும் என்று கருதி விசனப்பட்டார்கள். அவருடைய மதம் யூத மதம், இவர்களுடைய மதம் இயேசுவின் மதம் அல்லது கிறிஸ்தவ மதம் என்று எண்ணினார்கள். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். ஆண்டவரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை என்பதை அறிய கடவோம். மதம்னு சொல்கிறீங்களோ, மதம்னா வெறின்னு அர்த்தம்.
யானைக்கு மதம் பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்களே, நம் மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நம் மகிமையின் தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று அறிய கடவோம். ஆக இவருடைய ஊழியங்களை, அப்போஸ்தலருடைய ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிசாசோ எதிர்த்து நின்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சில மக்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக ஆசாரியர்கள், தேவனுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்யக்கூடிய ஆசாரியர்கள். அவர்கள் மத்தியிலே பிரதான ஆசாரியன் உண்டு, அவர்கள் மத்தியிலே துணை ஆசாரியர்கள் உண்டு, இன்னும் லேவியர்கள் உண்டு. இவர்களெல்லாம் தேவாலயத்திலே பணிவிடை செய்யக்கூடிய மதம் சார்ந்த மக்கள். அவர்களை முதலாம் வசனத்திலே நான் பார்க்கிறோம். அதே வசனத்திலே சேனை தலைவன், எப்படி ரோமர்கள் மத்தியிலே போர்ச்சேவர்கள் இருந்தார்களோ அதுபோல யூதர்கள் மத்தியிலும் அவர்களுக்கு ஆலயத்திலே போர்ச்சேவகர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் சேனை தலைவன் என்று சொல்லி அவனை குறித்து இந்த வசனத்திலே பார்க்கிறோம். மூன்றாவதாக சதுசேயர், முக்கியமான புள்ளிகள். பல விதமான மக்களை குறித்து யூத மதத்திலே நாம் பார்க்கலாம். யாரெல்லாம் பார்க்கலாம்? முதலாவதாக ஆசாரியர்களை பார்க்கலாம், இரண்டாவதாக சேனை தலைவரை பார்க்கலாம், மூன்றாவதாக சதுசேயரை பார்க்கலாம், நான்காவதாக பரிசேயரை பார்க்கலாம், ஐந்தாவதாக வேதபாரகரை பார்க்கலாம், ஆறாவதாக ஏரோதியரை பார்க்கலாம், ஏழாவதாக செலோத்தைக்களை பற்றி பார்க்கலாம். இவர்களையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு இன்னொரு நாளை ஒதுக்குவோமா? பின்னர் இப்போ சதுசேயர் என்ற வார்த்தை வந்துவிட்டதே, பார்த்தே ஆக வேண்டும். சதுசேயர்கள் தான், அவர்கள் மத்தியில் சிலர் தான் தேவாலயத்தில் பிரதான ஆசாரியர்களாக ஆக்கப்படுவார்கள். பெரிய பணக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். லோக்கல் கவர்மெண்ட், ஸ்தல அரசாங்கத்திலே அவர்களுக்கு அதிகமான ஈடுபாடும் வல்லமையும் அதிகாரமும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். பின்ன அவர்களுடைய வேதம் பழைய ஏற்பாடு மட்டும்தான். பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்தை மட்டும்தான் அவர்கள் நம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், விசுவாசிப்பார்கள், வாசிப்பார்கள். லா, நியாயப்பிரமாணம், முதல் 5 புத்தகங்கள், அதை மட்டும்தான் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். தீர்க்க தரிசன நூல்களை யோசுவாவிலிருந்து மல்கியா வரை சதுசேயர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள். ஆவிக்குரிய உலகத்தை அவர்கள் நம்ப மாட்டார்கள். தூதர்களை அவர்கள் நம்ப மாட்டார்கள். மரித்தோர் உயிர்த்தெழுதல் அதை நம்பவே மாட்டார்கள். இன்னொரு உலகம் இருக்கிறது, இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, லைஃப் ஆஃப்டர் டெத், அதையெல்லாம் நம்பவே மாட்டார்கள். யார் இவர்கள்? சதுசேயர்கள், சதிகாரர்கள். அவர்கள் ஆலயத்தையே கள்ளர் குகை ஆக்கினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை குறித்து அறிவித்தார். தேவாலயத்திலே கொள்கை குழப்பங்களை அவர்கள் பண்ணினார்கள், கள்ளர் குகையாக ஆலயத்தை ஆக்கினார்கள். பின்ன இந்த காலத்தில் சொல்றாங்கல்ல, வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றாங்களா, அதே மாதிரி இவர்களிடத்திலும் ஆலயத்தில் அரசியல் பண்ணினார்கள். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். அண்ணா ஒரு சதுசேயன், அவன் ஒரு பிரதான ஆசாரியன். அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனுடைய மருமகன் காய்பா அவனை பிரதான ஆசாரியனாக ஆக்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். குடும்ப அரசியலை வேதம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவர் அழைப்பு மேலானது. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த மேன்மையான ஊழியத்திற்கு யாரும் வர முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆரோனை போன்ற அழைப்பு. அவனுடைய குமாரர் 4 பேரையும் ஆண்டவர் அழைத்தார், 2 பேரை ஆண்டவர் கொன்றார். எதற்காக? அந்த 2 பேரும் ஆண்டவருடைய அழைப்புக்கு பாத்திரவன்களாய் இருக்கவில்லை. அந்நிய அக்னியை கொண்டு வந்து ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து செத்தார்கள். அழைப்பு முக்கியம். இரண்டாவதாக அந்த அழைப்பிலே பரிசுத்தமாக நிலைப்பு முக்கியம், நிலைத்தல் முக்கியம். இல்லை என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே தண்டிக்கப்படுவோம், வாதிக்கப்படுவோம். ஆண்டவர் ஏலியை அழைத்தார், பிள்ளைகள் மேல் அவர் பிரியமாய் இருக்கவில்லை, செத்து போனார்கள். ஆண்டவர் சாமுவேலை அழைத்தார், பிள்ளைகள் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் மோசேயை அழைத்தார், ஆரோனை அழைத்தார், மிரியாம் மேல் அதிகமாக பிரியமாக இருந்ததில்லை. அவருடைய முடிவு உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். வாரிசு அரசியல் அல்லது ஊழியத்தை குடும்ப சொத்தாக வைத்தால் அவர்களே தங்களுக்கென்று ஒரு குழுவை தேடிக்கொள்வார்கள், ஒரு கூட்டத்தை அமைப்பார்கள், ஆலயத்திலே ஊழியத்திலே அரசியல் பண்ணுவார்கள். அது மட்டுமல்ல, பாரபட்சத்தோடு நடந்து கொள்வார்கள், எல்லா அதிகாரத்தையும் பங்கு போட்டுக் கொள்வார்கள், அங்குள்ள சொத்துக்கள் பொருட்கள் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொள்வார்கள். இறுதியாக ஆலயத்தை கொண்டு அரசாங்கத்திலே கோர்ட்டிலே போய் நிறுத்துவார்கள். வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் தேவாலயத்திலே, திருச்சபையிலே, திருப்பணியிலே செல்லுபடியாகாது. யாராவது அது செய்து கொண்டிருந்தால்
இன்றைக்கு நிறுத்துங்கள். இதையெல்லாம் நான் சவதரித்தேன். இந்த பெரிய நிலம், இந்த பெரிய ஆலயம், இங்கு உள்ள ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே நான் சம்பாதித்தது. இதை என் பிள்ளை அனுபவிக்க வேண்டும், என் பேரன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட போனால் ஆண்டவர் உங்களை வாதிப்பார், உங்களை தண்டிப்பார். அந்த ஆக்கினையை நீங்கள் தாங்குவது அரிது. எனவே ஜாக்கிரதையோடு. கிங்டம் பீப்புள், தேவனுடைய மக்களை கொண்டு தேவராஜ்யத்தை திருச்சபையிலே கட்டியெழுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக ஆண்டவருடைய நாமம் அறியப்படாத நாமம், இரண்டாவதாக அது அலட்சியம் பண்ணப்பட்ட நாமம், மூன்றாவதாக ஆராதிக்கப்பட்ட நாமம். 4ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4:4, வசனத்தை கேட்டவர்களில் அநேகர், கொஞ்ச நெஞ்சமல்ல, அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிகள் ரொம்ப படித்தவர்கள் அல்ல, சாதாரணமான மக்கள், சாமானியமானவர்கள் விசுவாசித்தார்கள். எந்த ஒரு ஆலயத்திலும் பார்க்கும் பொழுது பக்தி வைராக்கியமான ஜீவிகள், விசுவாசிகள் படிக்காதவர்களாகத்தானே இருக்கிறார்கள். படித்தவர்களை விட பிடி, MTH, DD இந்த மாதிரி படித்தவர்கள் படிக்காமல் இந்த பட்டத்தை வாங்குகிறார்கள். பிடி பட்டமா, ரெவரன் பட்டமா, டாக்டர் பட்டமா, அப்போஸ்தலர் பட்டமா, 1000 ரூபாய் கொடுத்தால் கிடைக்கிறதே, 5000 ரூபாய் கொடுத்தால் கிடைக்கிறதே. அதுக்கென்றே சில வியாபாரிகள் இருக்கிறார்களே, நிறைய பட்டங்களை அட்டைகளாக, சர்டிபிகேட்டுகளாக, நற்சான்றிதழ்களாக அடித்து வைத்திருக்கிறார்களே. 10,000 கொடுங்கள், டாக்டர் பட்டம் தருகிறேன். அப்படியல்ல, அப்படிப்பட்டவர்கள் ஊழியத்திற்கு லாயக்கமில்லை. இப்படி போலியாக தங்களுடைய ஊழியத்திற்கு பட்டங்களை தேடிக்கொள்ளுகிறவர்கள் நாளடைவிலே முகவரி இல்லாமல் போய்விடுவார்கள். படித்து பட்டம் பெறுங்கள், பட்டங்கள் உங்களை காக்கப் போவதும் இல்லை. ஆண்டவரிடத்திலே பக்தி வைராக்கியமே உங்களை காக்கும். காரணம், இந்த பிரசங்கத்தை பண்ணியது யார் என்று நினைக்கிறீர்கள்? இந்த பேதுரு 2வது பிரசங்கத்தை பண்ணினானே, முதல் பிரசங்கத்திலே 3000 பேர், 2வது பிரசங்கத்திலே 5000 பேருக்கு மேல். யாரவன்? 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். இதே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். படிப்பறியாதவர்கள், பேதமை மிகுந்தவர்கள், படகோட்டி மீன் பிடித்த பாமரர்கள் பெரிய எழுப்புதலை திருச்சபையில் வழங்க பண்ணினார்கள். உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினார்கள். அநேக கிராமங்களிலே பார்க்கிறோம், படிப்பறியாதவர்களை காண்கிறோம். படிப்பறியாத மக்கள், பாமர மக்கள் பக்தி பரவசப்பட்டு அவர்களை ஆராதிக்கிறார்கள். படிப்பறியாத ஏழை விசுவாசிகள் பிரசங்கம் பண்ணுகிறார்களே, படித்தவர்கள் பண்ணக்கூடாத அளவிலே அருமையான செய்திகள், அருமையான உதாரணங்கள், அருமையான பக்தி வைராக்கியங்கள். அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே தேவனுடைய மகிழ்ச்சியை, தேவனுடைய மகிமையை நாம் காணலாம். ஆராதிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் அதை உருவாக்கியது ஆண்டவருடைய கிருபையினாலே. படிப்பறியாத அதே வேளையிலே பக்தி வைராக்கியம் உள்ள ஊழியக்காரர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் விசுவாசித்தார்கள், திரளான மக்களாக மாறினார்கள் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு பேதுரு விளக்கங்களை சொன்னதாக நாம் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து கூறுகிறான். 12ஆம் வசனத்திலே அவரே ரட்சிப்பின் வழி என்று அறிவுறுத்துகிறான். இன்னும் 24ஆம் வசனத்திலே 32ஆம் வசனத்திலே அவர்களுக்குள்ளே ஒரு மனம் உண்டாயிற்று. 30ஆம் வசனம் முதல் இன்னும் 31ஆம் வசனம் வரை அவர்கள் ஜெபிக்க தொடங்கினார்கள். ஜெப வல்லமையை தங்களுடைய வாழ்க்கையில காட்டினார்கள். 31ஆம் வசனத்திலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். 33ஆம் வசனத்திலே சாட்சியின் வாழ்க்கை அவர்களிடத்தில் காணப்பட்டது. 32ஆம் வசனம் முதல் காணிக்கையிலே சிறந்து விளங்கினார்கள். தியாகிகளாக அவர்கள் ஜீவித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக சீஷத்துவத்தின் அடிப்படை ரகசியத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவித்தார்கள், அறிவுறுத்தினார்கள். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்ற வாக்குக்கு இலக்கணமாக மாறினார்கள். இந்த ஆராதனைக்காரர்கள் ஆராதிக்கப்பட்ட நாமம், ஆண்டவருடைய நாமம் என்று சொல்லி வேதத்திலே காணப்படுகிறது. இதெல்லாம் நடந்தது எப்படி? சாதாரணமான ஒரு மனுஷன், சாமானியன் சீமோன் பேதுரு, ஆண்டவர் அவனை வல்லமைப்படுத்தி இந்த காரியங்களை கற்பித்தார். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் கடைபிடிக்க ஏதுவானார் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆக அறியப்படாத நாமம், அலட்சியம் பண்ணப்பட்ட நாமம்,
இறுதியிலே ஆராதிக்கப்பட்ட நாமம். இந்த நாமத்தை நாமும் நம்முடைய வாயினாலும் நம்முடைய வாழ்க்கையினாலும் ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி முன்னேறி செல்வோமாக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்களுடைய வாழ்க்கையை ஆராயவும் நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய நாமம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறியப்பட்ட நாமத்தை நாங்கள் அலட்சியம் பண்ணாமல் ஆண்டவருடைய நாமத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் நாங்கள் ஜீவித்து எப்பொழுதும் ஆராதிக்க மக்களாக நாங்கள் ஜீவிக்க அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.